அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சன் இல்லாமல் சட்டு புட்டுன்னு ஒரு ஒன் பாட் ரெசிபியை செய்யலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. நிறைய பேருக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டிங்கான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். அது இந்த சாதத்து மேலே அப்படியே காரா பூந்தியை தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கப்பு அரிசி அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு அட்டகாசமான சாம்பார் சாதம் சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்.